ஹாய் ஹலோ நம்ம இப்போ நம்பர்ஸோட கண்டினியூஸ் வீடியோ பார்க்கலாம். இன்டிஜர்ஸ் ரியல் காம்ப்ளெக்ஸ் சர்ட்ஸ். இங்கே இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஜீரோ இதெல்லாம் காம்பினேஷன் தான் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரியல் வந்துட்டு இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்ங்கிறது டெர்மினேட்டிங் டெசிமல்ஸாக இருக்கும், இரேஷனல் நம்பருங்கிறது நான் டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கும். இங்கே டெர்மினேட்டிங் டெசிமல்ங்கிறது 0.1 அவ்வளோதான் ஆன்சர். அதே நான் டெர்மினேட்டிங்னா 0.2222 போயிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு டெர்மினேட்டிங்கே இருக்காது. ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ் கால்ட் அஸ் நான் டெர்மினேட்டிங் டெசிமல். இப்போ அடுத்தது ரூட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் ரேஷனல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்ம்ல இருக்கும், a + bi அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் called as complex, whereas complex is also called as real and imaginary. ஒரு நம்பர்ல ரியலும் இமேஜினரியும் இருந்தது அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ். ரியல்னா என்ன உங்களுக்கு தெரியும், காம்பினேஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இரேஷனல். whereas imaginary, இந்த இமேஜினரிங்கிறது இங்க ஐன்றது மட்டும் தான் இமேஜினரி. அந்த ஐ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இட் இஸ் a form of root, ஒரு நெகட்டிவ் ரூட் அப்படிங்கிறது தான் இமேஜினரி. ஓகே, அடுத்தது சர்ட்ஸ் ஆல்சோ இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் டெசிமல். அது வந்து ரூட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ √7 அப்படிங்கிறது √7 தான், நம்ம அதை ஃபர்தரா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இங்க √4 இருக்கிறது, இது ரூட்டுக்குள்ள இருக்குங்கிறதுக்காக சர்ட் ஆக முடியாது. பிகாஸ் √4 நம்ம √2 × 2 எழுதுவோம். இப்போ இது ஸ்கொயர் ரூட்டா இருக்கிறனால நம்ம இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஒரு 2 நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் இந்த √4 இட் இஸ் நாட் அ சர்ட், பட் √7 இட் இஸ் அ சர்ட். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.